ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வித்யா டைம்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் நல்லா இருப்பீங்க, நல்லாவே இருப்போம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொள்ளு ரசம் எப்படி செய்கிறதுங்கிறது தான் பார்க்க போகிறோங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா கொள்ளு கடைசல் வந்து அப்லோட் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, அந்த வீடியோவுடைய கண்டினியூட்டி தான் இது. ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கொள்ளு ரசம் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் பார்க்காதவங்க. ஸோ கொள்ளு ரசம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ரசத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா கொள்ளு ரசம் தான் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குங்க. அதோட அரோமா, அதோட ஸ்ட்ராங்னஸ் இதெல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கலாங்க. அகலமான பாத்திரத்தில் நம்ம இந்த மாதிரி ஒரு நெல்லிக்காய் சைஸ்க்கு வந்துட்டு நம்ம புளி வந்து எடுத்துருக்கோம். அதில் அந்த நார், அது அப்புறம் அதோட தொப்பி இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அது எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். கூடவே பார்த்தீங்க அப்படின்னா மீடியம் சைஸில் ஒரு 3 நல்ல பழுத்த தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம கொள்ளு பருப்பு வேக வச்ச தண்ணி இருக்குது இல்லைங்களா, நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா, ஸோ அந்த தண்ணியை வந்துட்டு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சூடாக இருக்குங்க. இதை ஆட் பண்ணும்போது இந்த புளியும் சரி, இந்த தக்காளியும் சரி, அந்த தண்ணியில் கொதிக்கிற தண்ணியில் வந்துட்டு நல்லா வந்துட்டு சாஃப்டாகிடும். நம்ம கை விட்டு நம்ம வந்து அதை வந்து பிசையிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இது வந்து ரொம்ப சூடாகவே இருக்குது, இது கொஞ்சம் ஆறட்டும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறிடுச்சுங்க நல்லாவே. இப்போ இதை வந்துட்டு நம்ம நல்லாவே மசிச்சு கொடுத்துர்லாம். தக்காளியும் புளியும் வந்துட்டு நல்லா கரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், சுடுதண்ணியில் இருந்ததுனால, அதாவது ரொம்ப ஹீட்டாக இருந்ததுனால அந்த கொள்ளு தண்ணி அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக டக்குன்னு நமக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் கொடுத்து அதை வந்து இது கையில் மசிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ரொம்ப சாஃப்டாக இதாயிரும். தோல் தனியாக பாருங்கள், ஸ்கின் தனியாக, அதோட தக்காளியோட அந்த ஃப்ளஷ் தனியாக இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே கரைச்சிக்கலாங்க. இந்த கொள்ளு ரசம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும். எனக்கு என்ன சொல்கிறது, பருப்பு ரசத்துலேயே ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து கொள்ளு பருப்பு ரசம் தான். ஸோ இப்போ இதை நல்லாவே கரைச்சாச்சுங்க. இப்போ வந்துட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த புளியும் தக்காளியும் கரைக்கும்போது அந்த இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, கசடு, அதை வந்துட்டு நம்ம நீக்கிடலாம். ஏன்னா ரசம் வந்து அந்த ப்ளைனாக சூப் மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர், இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சுங்க, ஃபுல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த தக்காளியோட சீட்ஸ், அதுக்கப்புறம் அந்த தக்காளியோட ஸ்கின்னு, அப்புறம் வந்து இந்த புளியோட வேஸ்ட்டு, இது எல்லாமே வந்துட்டு இதில் நின்றும். கூடவே கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு இன்னும் நல்லா வடிகட்டிக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா பெரட்டி கொடுத்துடலாம். அவ்வளோதான். இதை எடுத்து வச்சிடலாங்க. இப்போ நமக்கு இந்த புளி வித் தக்காளி அண்ட் கொள்ளு தண்ணி இதெல்லாமே கரைசல் வந்து ரெடி பண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இந்த மாதிரி ஒரு இடிக்கல் எடுத்துக்கலாங்க, இந்த சீரக மிளகு நுணுக்கிறதுக்கு. இப்போ ஒரு ஸ்பூன் வந்து நம்ம ஜீரகத்தை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே பார்த்தீங்க அப்படின்னா குருமிளகு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஸோ ரசத்துக்கு டேஸ்ட் கொடுக்குறதே இந்த ஜீரகமும் குருமிளகும் பூண்டும் தாங்க. வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன துண்டு அளவுக்கு நம்ம வந்து கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கிறோம். பவுடர் பெருங்காயம் இருந்ததுன்னா அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 லீஃப் வந்து நம்ம கருவேப்பிலை சேர்க்குறோம். இப்போ இதை வந்துட்டு நல்லா பொடியாக தட்டிக்கலாம். எப்போவுமே வந்து ரசம் வைக்கும்போது இந்த மிக்சியில் வந்து நம்ம சின்ன மிக்சியில் போட்டு நம்ம இந்த சீரக மிளகாலாம் நுணுக்குவோம் இல்லைங்களா, ஸோ டைம் இருக்கும்போது வந்து நீங்கள் வந்து இந்த அம்மிக்கல் இல்லைன்னா வந்துட்டு இந்த மாதிரி இடிக்கல் இந்த மாதிரி பயன்படுத்தி நீங்கள் பண்ணும்போது வந்து ரசம் நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். டைம் இருக்கும்போது, ஏன்னா அவசரமாக நமக்கு வந்து ஆஃபீஸ் கோயிங்கில் இருக்கோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்ம அதுதான் பண்ணி ஆகணும். பட் ஃப்ரீ டைம் இருந்ததுன்னா நீங்கள் ஒரு நாளாவது இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூண்டு பூண்டு ஒரு 6லேருந்து 7 பல்லும், ஒரு சின்ன வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா 4,
அதையும் சேர்த்து அதையும் வந்துட்டு நல்லா தட்டி எடுத்துடலாம். இப்போ சீரகம், குருமிளகு, சின்ன துண்டு பெருங்காயம், பூண்டு, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் இதை சேர்த்து நம்ம நல்லா தட்டி எடுத்துட்டோம். இப்போ இதை வந்து நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஆல்ரெடி வடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ கூட ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் சாம்பார் தூள் ஆட் பண்ணுறேன். கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொள்ளு வேக வைக்கும்போதே பார்த்தீங்கன்னா 3 வரமிளகாய், 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். அதனுடைய காரமும் அந்த கொள்ளோட சாறில் வந்து இறங்கியிருக்கும். ப்ளஸ் இப்போ குருமிளகும் ஆட் பண்ணியிருக்கோம் 1 ஸ்பூன், அதுலேயும் காரம் இருக்கும். இப்போ சாம்பார் தூள் அண்ட் மிளகாத்தூள்லேயும் காரம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி காரம் உங்களுக்கு எப்படிங்கிறத பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரசம் வந்து வேணுங்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நான் ஒரு பவுல் ஃபுல்லாக வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சாந்து கலக்கி நம்ம ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போ அடுத்தது வந்து நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம் ரசத்துக்கு. இப்போ இந்த மாதிரி ரசம் வந்து யூசுவலாக வந்து எண்ணெயெல்லாம் ஊற்றி கடுகு, கல்லுப்பருப்பெல்லாம் கடுகு, வெங்காயமெல்லாம் போட்டு தாளித்து விட்டு அப்படி புளிக்கரைசலை ஊற்றி அப்படி ஸ்பைசஸ் ஆட் பண்ணி அது ஒரு மெத்தடு. இந்த மாதிரி சாந்து கலக்கி பண்ணுறது வந்து இது ஒரு மெத்தடு. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு மெத்தடில் பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தாளிப்பு கொடுத்துட்டு இந்த கலந்து வச்சதை வந்து நம்ம உள்ளே சேர்த்து பண்ணுறது வந்து இது ஒரு டைப்பு. இது வந்து அந்த ரசத்தை விட இது சூப்பராக இருக்கும். இப்போ ஆயில் விட்டாச்சுங்க, ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ கூடவே எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வந்து வெடிக்கட்டும். இப்போ கடுகு நல்லா வெடிச்சிருச்சுங்க. ஒரு 6லேருந்து 7 சின்ன வெங்காயம் 2 அறுத்து அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு ஈக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா 2 நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்துட்டு நல்ல ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வந்து அதை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா வந்து வணங்கட்டுங்க. ஸோ இப்போ நல்லா வந்துட்டு வதங்கிடுச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஆல்ரெடி ரசம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த சாந்து அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எங்கள் பாட்டி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மெத்தடில் தான் பண்ணுவாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் வந்துட்டு கொத்தமல்லி தலையும் போட்டு அப்படியே கரைச்சி விடுவாங்க. பட் எங்கிட்ட கொத்தமல்லி தழை இல்லாதனால நான் போடலை, நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாமே நல்லா கலந்து விட்டுடலாங்க. கலந்து விட்டுட்டு ரசம் வந்து ஒரு கொதி வந்ததையும் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ரசம் வந்து கலந்து விட்டாச்சு. இப்போ இது வந்து நல்லா கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு எவ்வளோங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரசம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே வந்துட்டு அந்த ஓரங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொதிச்சு நடுவில் சென்டர் ஆஃப் ப்ளேஸில் வந்து நிற்குங்க. நுரக்கட்டி அப்படியே வந்து நிற்கும். ரசம் மட்டும் எப்போவுமே நல்லா வந்து கொதிக்கவே கூடாதுங்க. நல்லா கொதிச்சிருச்சு அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு ஹாட் வாட்டர் மாதிரி ஆயிரும். ஹாட் வாட்டரில் நீங்கள் உப்பு, மஞ்சத்தூள் எப்படி போட்டு சாப்பிட்றோமோ அந்த மாதிரி ஆயிரும். ஸோ கடுத்த மாதிரி ஆயிரும். ஸோ ரசம் வந்து எப்போவுமே கொதிக்கவே கூடாது. இப்போ எல்லாமே வந்து நடுவில் அந்த நுரை வந்து கட்டி ஃபார்ம் ஆகுது பாருங்கள். லைட்டாக ஒரு கொதி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடணும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக அந்த கொதி வருது பார்த்தீங்களா, அந்த நுரை கட்டி லைட்டாக கொதி வரும்போது இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடணும். கொத்தமல்லி தழை தூவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். ரசம் வந்து உடனே வந்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கணும். ரசம் முடிச்சிட்டோம் அப்படின்னா, செஞ்சு முடிச்சிட்டோம்னா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நீங்கள் சர்வ் பண்ணிங்க அப்படின்னா அதனுடைய அந்த அரோமா, அந்த ஸ்மெல்லு இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ
இப்போ நம்ம ஒரு வாட்டி எல்லாமே கலந்து விட்டுறலாம். இப்போ வந்து இத க்ளோஸ் பண்ணிடலாங்க. 10 மினிட்ஸ் கழிச்சு நம்ம வந்து சர்வ் பண்ணலாம். ஸோ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. பாருங்கள் ரசம் நல்லா கம கமன்னு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ அது வந்து ஒரு பவுலுக்கு சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பர்பான கொள்ளு ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த கொள்ளு ரசம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வெயிட் லாஸ் பீரியடில் இருக்கிறவங்க வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா, ரொம்பவே வந்துட்டு உங்களுக்கு கொலஸ்ட்ரால் பர்ன் பண்ணி கொடுக்குறது ரொம்ப ஈஸி பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இது நாட் ஒன்லி வெயிட் லாஸ், நீங்கள் வந்துட்டு கோல்டு இருக்குது, காஃப் இருக்குது, ஒரு மாதிரி உடம்பு டயர்டாக இருக்குது, அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இதை வந்து நீங்கள் ரசம் வச்சு சாப்பிடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. என்ன சொல்கிறது, நல்ல ஒரு அரோமா, அதோட அரோமாவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்மெல் பண்ணும்போதே சூப்பராக இருக்கும். அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் கொள்ளு ரசம் வந்து. ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொள்ளு ரசம் வந்து எப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க் யூ.